ஏய் பத்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த புவனேஸ்வரி பழி போட்டாங்கிறதுக்காக நீயும் அதே மாதிரி பேசுவியா? தங்கச்சி, நீ போய் குடுமா. ஏங்க, நான் என்ன இப்ப திருடிட்டாங்கன்னு நான் சொன்னேன்? பழிய சுமந்துட்டாங்க. அவங்க யாத்திரையா போறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் நல்ல விதமா யாத்திரையை முடிக்கணும்ல. அத்தை, பெரியம்மா கள்ளம் கபடம் இல்லாதவங்க, பரிசுத்தமானவங்க. எந்த ஒரு பழியும் அவங்கள கலங்கப்படுத்திடாது. இந்த காணிக்கைய பெரியம்மாவே கொண்டு போய் கொடுக்கட்டும். பெரியம்மா, நீங்க போய் கொடுங்க. இல்ல, தான தர்மமா பழியோட கொடுக்க கூடாதுல்லக்கா. நீ சொல்றது சரிதாம்மா. நல்லது யார் பண்ணா என்ன, என் கையால தான் பண்ணணும்னு இல்ல. நீயே கொண்டு போய் கொடு. இந்தா. முதல் தடவையா எனக்கும் இந்த வீட்டோட மருமகன்றதுக்கான அந்தஸ்து கிடைச்சிருக்கு. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. ஆ. ஏய், இது தேவையா உனக்கு? நான் அங்கிருந்து குடுக்குடுன்னு முந்திட்டு வந்தல்ல, இப்ப என்னாச்சு? இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்டி. கீழே விழுந்த தானியத்தை சிவனடியார்களான நாங்க ஏத்துக்க மாட்டோம். இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. நான் இதை விட 2 மடங்கா தரேன். தாய், சிவனுக்கு உன் கையால வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. வேண்டாமா, நாங்க புறப்படுறோம். சாமி, ஒரு நிமிஷம். வீட்டுக்கு வந்த சிவன் அடியார்களை வெறும் கையால நாங்க அனுப்ப கூடாது. அவங்க கையால கொடுத்தத சிவன் ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா என் பெரியம்மா கையால கொடுக்கறத கண்டிப்பா சிவன் ஏத்துப்பாரு. நீங்க அதை மறுக்காம வாங்கிக்கணும். சரிங்கம்மா. சரிம்மா. பெரியம்மா, அவங்களுக்கு உங்க கையாலேயே எடுத்துட்டு வந்து கொடுங்க. போய் எடுத்துட்டு வா தங்கச்சி. உங்க கையால தான் வாங்கணுங்கிறது அவனோட விருப்பம் போல. அத யாராலையும் மாத்த முடியாது. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். தானம் பண்றதுக்கு கூட ஒரு குடுப்பனை வேண்டியது இருக்கு. கௌரவத்துக்காக இல்லாம நல்ல மனசோடு கொடுக்கணும். அது இல்லைன்னா அந்த குடுப்பனை என்னைக்கும் கிடைக்காது. சித்தி, இதெல்லாம் பெரியம்மாவை பார்த்து கத்துக்குங்க. பூனா, இங்க நடந்து டென்ஷன் ஆகாம என்ன பண்ணணும்னு சொல்லுமா. இல்லனே, மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த ஜானகியை ஜெயில சிக்க வச்சா அந்த ரகுராம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அந்த மாதிரி பஞ்சாயத்துல நடந்துடக்கூடாதுன்னு ரகுராம் முன்னாடியே
ஜானகியை நிற்கதியா நிக்க வைக்கணும். அவமானத்துல ரத்த கண்ணீர் வடிக்கணும். பொண்டாட்டிய காப்பாத்த வழி தெரியாம ரகுராமுக்கு பித்து பிடிச்சு போகணும். கண்டிப்பா இது நடந்தே ஆகணும்னு. நீ கவலைப்படாதம்மா, நீ சொன்ன அத்தனையும் நடக்கும். இந்த வாய் வார்த்தை வேலைக்கு ஆகாதுன்னு. பஞ்சாயத்துல நம்ம எதிர்க்க போறது ரகுராம்ங்கிற சிங்கத்தை. அந்த ஆளு 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற கத்தி மாதிரி. அதை சரியா ஹேண்டில் பண்ணலனா ஆபத்து நமக்கு தான். அதனால நான் சொல்றத பண்ணுங்க. சரி, நான் என்னம்மா பண்ணணும்? நான் சொல்றது எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. உடனே கிளம்புங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கண்ணே. நீ சொன்ன மாதிரியே எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டு இருக்கோமா? சூப்பர்ண்ணே. பஞ்சாயத்து நடக்கிற வரைக்கும் அவங்க யார் கண்ணிலும் பற்றக்கூடாது. ஜாக்கிரதை. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஜானகி, நீ வளையல் சாத்தி அழகு பார்த்த அந்த அம்மனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன் புருஷனால மட்டும் காப்பாத்த முடியுமா என்ன? ரகுராம், உன்னை பஞ்சாயத்துல வச்சு உனக்கும் எனக்குமான பழைய கணக்கை தீர்த்துக்க போறேன்டா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பஞ்சாயத்து எது கூடியிருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். புவனேஸ்வரி அம்மா நம்ம பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் ஐயாவோட மனைவி ஜானகி அம்மா மேல நகை திருட்டு பிராது கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் ரகுராம் ஐயா இந்த பஞ்சாயத்தை நடத்தி கொடுத்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும்னு இந்த ஊர் மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒருத்தர் மேல தப்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாலும் தீர விசாரிக்கிறதன் மூலமா உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும். அதுபோல இன்னைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல தீர விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்து சரியான தீர்ப்பை சொல்லுவேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது நீங்க, ஆனா உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்கிறது உங்க மனைவி ஜானகி. நீங்க சரியான தீர்ப்பு சொல்றது இருக்கட்டும், இந்த விசாரணை சரியா நடக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. புவனேஸ்வரி அம்மா, பிராது கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. உங்க அண்ணன் தலைவரையே சந்தேகப்படுறது இந்த சபையையே அவமானப்படுத்துறதுக்கு சமம். இதுல அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நீதிபதியோட மகனோ மகளோ இல்ல உறவினர்களோ குற்றவாளி கூண்டுல நின்னா அந்த வழக்க அந்த நீதிபதி விசாரிக்க கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு. எங்க பொண்டாட்டி கோவில் நகையை திருடின குற்றத்துக்காக நிக்கிறாங்க. புருஷன் கோவில் தர்மகர்த்தா, ஊர் தலைவராவும் இருக்காரு. இவரு தான் மனைவிக்காக தீர்ப்பு சொன்னா அது எப்படி நியாயமான தீர்ப்பா இருக்க முடியும்? எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதனாலதான் இந்த வழக்க மிஸ்டர் ரகுராம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, என் அண்ணனோட நேர்மையை உரசி பார்க்கிற தகுதி இங்க யாருக்குமே கிடையாது.
முக்கியமா அந்த தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. உங்க பதட்டம் எனக்கு புரியுது. இங்க தலைவரா உங்க அண்ணன் இல்லனா உங்க அண்ணிய காப்பாத்த முடியாதுங்கிற பயம் வந்துருச்சு. அதான் இப்படி வேக வேகமா பேசுறீங்க. ஐயா, குற்றவாளியா நிக்கிறது திருடினது பஞ்சாயத்து தலைவருடைய பொண்டாட்டி. இவர்கிட்ட இருந்து எப்படி நியாயமான தீர்ப்பு வரும்? கோயில் நகையை திருடினதா குற்றச்சாட்டு சுமத்திருக்க. அதை நிரூபிக்காம அவசரப்பட்டு அவங்கள குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அதனால வார்த்தையை அளந்து பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் புவனேஸ்வரி. பாத்தீங்கல்ல, இப்பவே இவரு தான் பொண்டாட்டிக்காக ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டார். உங்க மனைவிய குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நீங்க குற்றவாளி இல்லைன்னு எப்படி இப்பவே சொல்ல முடியும்? இவர்கிட்ட இருந்து நியாயமான தீர்ப்பு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். நான் சொல்றது யாருக்குமே புரியலையா? ஆமாங்க, என் தங்கச்சி சொல்றதுதான் சரி. இந்த வழக்குல இவர் தலைவரா இருந்து விசாரிக்கவே கூடாது. முடிவா இப்ப என்னமா சொல்ல வரீங்க? ரகுராம் விசாரிக்கிறது நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவருக்கு பதிலா யார் வேணாலும் விசாரிக்கட்டும். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு தலைவரே அமைதியா இருக்கிறதுனால தான் நாங்களும் அமைதியா இருக்கோம். நாங்க பேசலன்றதுக்காக ஐயா குணத்தை சந்தேகப்படுறது தப்புமா? இந்த பாருங்க, சந்தேகம்னு வந்துட்டா பின்னாடி அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதுவே இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஐயா, விட்டா இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க ஐயா. என்னதான் நேர்மையா விசாரணை பண்ணாலும், சாட்சி ஆதாரங்களோட என் மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்ப்ப சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க அந்த தீர்ப்பை முழு மனசோட ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஏன் இடத்துல இன்னொருத்தர் விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். யாரு விசாரிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. ரகுராமையாவோட தம்பி சிவராம் இந்த வழக்கை விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லட்டும். இல்லங்க, இத நான் விசாரிக்கிறது சரியா இருக்காதுங்க. நீங்க வேண்டான்னு மறுப்பு சொல்லக்கூடாது. அண்ணன் இல்லாதப்ப நீங்க தானே அந்த இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிருக்கீங்க. அதனால இப்பவும் நீங்க தான் தீர்ப்பை சொல்லணும். இல்லங்க, என்னால முடியாது. இங்க உங்க அண்ணனோட பதவி உங்களை தேடி வருது. இப்படி வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏய், நீ சும்மா இரு. அண்ணனுக்கு அடுத்த தலைவர் தான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல. உங்கள யாராவது ஒருத்தர் இந்த வழக்கை விசாரிக்கணுங்க. அதான் சரியா இருக்குங்க. எல்லாரும் கூடி பேசிதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் ஐயா. ஐயா, உங்க தம்பி கிட்ட நீங்களே சொல்லுங்க ஐயா. சிவா, இந்த வழக்க நீ விசாரிக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னா நாம பந்த பாசம் பார்த்து தீர்ப்ப சொல்ல மாட்டோங்கிற உறுதி எனக்கு இருக்கு. உன்னை நம்புறேன். இந்த வழக்க நீயே நடத்து. அண்ணா, இல்லண்ணே, அது அண்ணன் சொல்ற. நீதியின் பக்கம் நின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது உன் அண்ணின்னு கூட பார்க்காம நீ நல்ல தீர்ப்ப சொல்லு. என்னம்மா, அண்ணனையே வேண்டான்னு சொன்னோம், தம்பியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எப்படி சரியா வரும்? சரியா வரும். அதான் எப்படி? தம்பிக்காரனை கொண்டு வந்து நிறுத்தணும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதோட
அவனுக்கு ரகுராம் அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது. நாம எதிர்பார்க்கிற தீர்ப்பை அவன் மூலமாவே வர வச்சிடலாம். சரி பார்க்கலாம். இந்த வழக்க சிவராமன் விசாரிக்கிறதுக்கு என்னோட முழு சம்மதத்தை தெரிவிக்கிறேன். நல்ல தீர்ப்பை சொல்லு. என்ன சின்ன ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டாரு? திடீர்னு துண்ட தோல்ல போட்டு விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லணும்னா யாருக்கு தான் பயம் வராது? அதுவும் சின்னவரோட அண்ணி மேலேயே புகார் கொடுத்திருக்காங்க. அண்ணிய தான் அம்மாவா மதிக்கிறவரு, அவரால் எப்படி தைரியமா விசாரிக்க முடியும்? ஆமா. அம்மா தாயே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? அண்ணி இவ்வளவு பெரிய பழியை சுமந்து நிக்கிறதையே எங்க குடும்பத்துக்கு வந்த சோதனையா தான் நான் பாக்குறேன். இப்ப இந்த சோதனையை தீர்க்கிற பொறுப்பை எங்கிட்டே கொடுத்திருக்காங்க. இந்த இக்கட்டுல இருந்து நீதாமா என்னை காப்பாத்தணும். மச்சான், மாமா. மச்சான், அங்க மொத்த கூட்டமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து விசாரிச்சு தானே தீர்ப்பு சொல்லணும். மாமா, குற்றவாளியா நிக்கிறது என் அண்ணி. அவங்களை எப்படி மாமா நான் விசாரிக்க முடியும்? ஐயோ இல்ல மச்சான், அப்படி சொல்லாதீங்க. நடக்கிற எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட வேலை தானே பார்த்தாலே தெரியல. மச்சான், அவளோட சதியை முறியடிக்கணும்னா நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். அதனால இந்த துண்டு உங்க தோல்ல தான் இருக்கணும் மச்சான். மாமா, நான் எப்படி மாமா இதெல்லாம் பண்ண முடியும்? மச்சான், ஏன் தயங்குறீங்க? அது இல்ல மாமா, அன்னைக்கு ராத்திரி அண்ணிய கோவிலுக்கு போற வழியில நானே பார்த்தேன் மாமா. என்ன மச்சான் சொல்றீங்க? அண்ணி. சிவா, காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனை ஒரு வேலையா வர சொல்லணும். பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. அன்னைக்கு ராத்திரி அண்ணிய பார்த்ததுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். அப்புறம் எப்படி மாமா? மச்சான், உங்களோட விசாரணையில எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு தங்கச்சியை சொல்லலாம்ல. விசாரணை முடிவுல குற்றவாளின்னு சொன்னவன் நல்லவனும் நல்லவனா நடிச்சவன் குற்றவாளின்னும் பல கேஸ்ல தீர்ப்பு மாறி வந்திருக்கு மச்சான். மச்சான், இதுதான் நீங்க பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய நேரம். நீங்க ரகுராம் மச்சானோட தம்பி, உங்களால மட்டும்தான் நல்ல தீர்ப்பை சொல்ல முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மச்சான். சின்னவர் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அண்ணனோட தில்லு தைரியம்லாம் தம்பிக்கு கிடையாதியா?
வந்து என்ன விட்டுருங்கன்னு சொல்ல போறாரு. இந்த வழக்க நானே விசாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அம்மனோட அருளால என் அண்ணனோட ஆசீர்வாதத்தோட முறையா விசாரணை பண்ணி நல்ல தீர்ப்பை சொல்லுவேன். அண்ணன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நான் உன்னை நம்புறேன். நீங்க தானே பிராது கொடுத்தது? என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. ரகுராமோட மனைவி ஜானகி கடந்த வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நம்ம அம்மன் கோவில் நகையை திருடி இருக்காங்க. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. யாரும் யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டை சுமத்தலாம். ஆனா அதுக்கு ஆதாரமும் சாட்சியும் வேணும். நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரமும் சாட்சியும் இருக்கா? முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர் ஈஸ்வர். அடுத்தது கூலி வேலை பார்க்கிற ராஜி. அதுக்கடுத்தது பால்கார குமார். அடகு கடை வச்சிருக்கிற சேட்டு ராம்லால். இவங்களை விட ஒரு முக்கியமான சாட்சி ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ரகுராமுடைய தம்பி சிவராமன் தான்.